வணக்கம். மார்னிங் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரீ மார்க்கெட்ல ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிடணும். நேத்து முந்தா நேத்து 2 நாள் ஊர்ல இருக்கிற அத்தனை யூடியூப் ஆகட்டும், அத்தனை வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் பேசினது மண்டே இன்னைக்கு பெரிய கேப் டவுன் இதாதுன்னாங்க. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன் அது புஷ்பானமா தான் இருக்கும், ஒன்றும் பெருசா இருக்காது. இந்த எலக்ட்ரோலியல் பாண்ட், ரைட், இந்த பாண்டுனால இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்ன்றது ஒண்ணு இல்ல. அது திறக்க 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 நிறைய யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் போகுது. ஒண்ணு. 2வது நான் ரொம்ப கிளியர் கட்டா நான் சொன்னேன், இட்ஸ் கீப் பாலிடிக்ஸ் அவே. இதுல பேசிக்கா பிஜேபி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,000 கோடியில ஒரு 6,000 ஆர் 7,000 கோடின்னு நீங்க வச்சுங்க. 7,000 கோடின்றது ஒரு பெரிய ஊழல். இதனால ஒரு ஒரு டோட்டலா சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னால் கிடையாது. ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் போயிருக்கு. அது காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், டிஎம்சி ஆகட்டும், எல்லாருக்கும் போயிருக்கு. ரைட். ஸோ பேசிக்கா இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், இதுல என்ன மாதிரி ஊழல் ஒண்ணு. 2வது, வாட் இஸ் த மணி இன்வால்வ். இந்தியாவோட ஆனுவல் பட்ஜெட் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 44 லட்சம் கோடி. ரைட், 44 லட்சம் கோடி. இது ஒரு 6,000 இல்ல 7,000 கோடி ஒரு ஊழல்னு சொன்னால் சம்பந்தமே இல்லாத இருக்கு. இதுக்கு நான் அர்த்தம் நான் சொல்ல, இதை ஜஸ்டிஃபை நான் பண்றதுக்கு நான் விருப்பப்படல. பட் இதனால மார்க்கெட்ல ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. ரைட். இதுதான் நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு. 2வது டேட்டாவும் அது மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இது இல்லாத இன்டர்நேஷனல்ல யூஎஸ்ல ஃப்ரைடே அன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்துச்சு, நெகட்டிவ் பயாஸ் இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் வச்சுட்டு நான் சொன்னேன், பாரு மார்க்கெட் மோரார்லெஸ் ஃபிளாட்டா இருக்கும், தயவு செஞ்சு காலையில ஷார்ட் பண்ணாதீங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அதான் ஆச்சு. மார்னிங் மார்க்கெட் ஓரளவுக்கு நெகட்டிவ் போச்சு, -30, 40, 50 வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா மார்க்கெட் ரீபவுண்ட் ஆச்சு, பாசிட்டிவ் போச்சு. 12:30 மணிக்கு மேல பாசிட்டிவ் போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது ஃபிளாட்டா க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு இன்ட்ரா டே ஸ்விங், நான் சொல்றது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 201 பாயிண்ட்ஸ், பாட்டம் டு ஹை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 201 பாயிண்ட்ஸ். க்ளோஸ் ஆனது எவ்வளவு? 0.8. ஸ்பாட் ஆல்மோஸ்ட் 32 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட், ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 690, ஸ்பாட் எடுத்தீங்கன்னா 717. ஸோ ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங். க்ளோஸ் ஆன லெவல் என்னது? ஃபியூச்சர்ஸ் +90, ஸ்பாட் -18. ஸோ ஆட்டம் போடுறதெல்லாம் போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உள்ள இருக்கிற சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸ்டில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 78 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 209 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. நான் சொல்றது பிளஸ்னா பிரீமியம்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டில் பிரீமியம் சைட்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு ஷார்ட் சைட்ல போடாதுங்க. ஒன்னு. 2வது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன்ல எடுத்து ஃப்ரைடேவும் ஆகட்டும் இன்னைக்கும் ஆகட்டும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு நிஃப்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸா ஒரு நல்ல ஃபால். ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன்ல மூவிங் ஆவரேஜ், அந்த மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. பார்க்க வேண்டிய விஷயம், நாளைக்கு இது அப்சைடு போகுதான்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த வாரம் ஃபுல்லா 5 டேஸ் இன்னையோட சேர்த்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாளும் ட்ரேடிங் இருக்கு. அடுத்த வாரம் எக்ஸ்பைரி வெறும் 3 நாள் தான் இருக்கு. மண்டே இன்னைக்கு ஹோலி லீவு, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இருக்கு, ஃப்ரைடே இன்னைக்கு குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவு. ஸோ எக்ஸ்பைரியே தர்ஸ்டே அன்னைக்கு இருக்கு. ஆனா ட்ரேடிங் டேஸ் மொத்தமாவே 3 நாள் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க வாங்கும் போதும் பிரீமியம் டப்புன்னு காணாம போயிடும். அதே மாதிரி மண்டே அன்னைக்கு நடக்கிற ட்ரேடு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ரைட், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டோ இல்ல யூரோப் மார்க்கெட்டோ எது நடந்தாலும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் மண்டே அன்னைக்கு கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இந்த வாரம் நம்ம ஆப்ஷன்ஸ் வாங்குறோம் இல்ல மந்த்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, புத்திசாலித்தனமான்றது கொஞ்சம் யோசனை பண்ணீங்க. இன்னைக்கு இன்ட்ரா டேல நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 11:30 பக்கமா ஒரு ரிவர்சல் வந்துச்சு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்க 5 மினிட்ஸ் சார்ட்டை போடுங்க இல்ல 3 மினிட்ஸ் சார்ட்டை போடுங்க. அந்த 11:30
என்ன செட்டப் இருந்துச்சுன்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களால யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நம்ம வந்து பொசிஷன் பில்ட் பண்ணணும். அழகா ஒரு ஃபாலு, ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறமா வந்து லிஃப்ட் ஆச்சு. இது வந்து 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்கும்போதும் உங்களுக்கு புரியும். நான் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல. மிக விரைவில் நம்ம சார்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம ப்ரொசீஜரா இருந்துச்சு. பட் சம் ரீசன்ஸ் நம்ம வந்து சார்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் டெஃபினெட்லி மிக விரைவில் நம்ம சார்ட்டை வச்சு வருவோம். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு செக்டார் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டாப் பர்ஃபார்மிங் செக்டார் மெட்டல் செக்டார். மெயின் ரீசன் வந்து மெட்டல் செக்டார் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து சைனா. சைனாவோட ஆல் ஆஃப் எ சடன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஜனவரி பிப்ரவரி வந்து சூப்பர் டூப்பரா இருந்துச்சுன்னு டேட்டா வந்துச்சு. உடனே மெட்டல்ஸ்லாம் தூக்கிச்சே, நாட்டிட்டு நின்றுச்சு. ஸோ மெட்டல்ஸ்ல வந்து மெயினாக அந்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டீல் செக்டார், எஸ்பெஷலி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும், ஜிண்டால் ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், இல்லை செயில் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நம்மளோட ஃபோக்கஸ் இன்ஃபேக்ட் நம்ம சில ஹோல்டிங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காப்பர், ஹிண்டல்கோ இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தா கீழே இருக்கு, அந்த செக்டார்லயே கீழே இருக்கு. இது எப்போ வரப்போகுதுன்றது தெரியாது. பட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஃபார்மேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. மேபி மறுபடியும் நான் சொல்றேன், ஹிண்டல்கோ மேபி ஒரு 4-5% டிப் எடுக்கலாம். பட் இவென்ச்சுவலி ஒரு பெரிய ஃபால் இல்லை. இது வந்து வீக்லி சார்ட்ல இப்போதைக்கு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது வீக்லில இருந்து மந்த்லி மாறுமான்றது தெரியாது. பட் இப்போதைக்கு வீக்லி சைட்ல கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. மோஸ்ட் லைக்லி பிரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. மேபி அகெயின் நான் சொல்றேன், மேபி வந்து ஒரு 3 to 5% கீழே ஃபால் இருக்கலாம். பட் அதர்வைஸ் டைம் கரெக்ஷன் தான் வேணும். அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு டெஃபினட்டா வேவ் 5க்கு வந்து ரிவர்ஸ் ஆகி ஆகணும் மேப் சைட்ல. சரி, இன்னைக்கு என்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பேங்கிங் சைட்ல ஒரு நல்ல டிப் வந்து அதாவது 900 பாயிண்ட்ஸ் டிப் வந்துச்சுல, 900 700 பாயிண்ட்ஸ் டிப் வந்துச்சுல, அந்த 700 பாயிண்ட்ஸ் டிப் வந்தது மேலேயும் வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போய் மேலே வந்திருக்குன்னா ஹேமர் தானே, ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் மேஜரா சப்போர்ட் பண்ணது ஆக்சிஸ் பேங்க். ஓகே, பேங்கிங் செக்டர்ல அது ஹெவி வெயிட். இல்லைன்னு சொன்னால் பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஆர்பிஎல், பேங்க் ஆஃப் பரோடா இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதை கீழே புல் பண்ணது வந்து ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், ஏயு ஆகட்டும், பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் நம்ம முதலே அதுக்கான டவுன் சைட் டார்கெட் கொடுத்திருந்தோம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பேசிக்கா எடுத்துக்கிட்டேனால் இன்னைக்கு இன்ட்ராடேல நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு, ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா ஆக்ஷன் இருந்துச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான லெவல்ல வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில நல்லா ஷார்ப்பா ஏறிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% ஏறிச்சு. 14க்கு மேல போச்சு. பட் அப்படியே டே பூரா அப்படியே சரிஞ்சு கீழே வந்து 1.5% தான் வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒன்றும் டென்ஷன் இல்லை. இன்னமும் அந்த 16 அந்த கம்ஃபர்ட் ஜோன்னால அந்த 16 கீழே தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம். எலெக்ஷன் இப்போதானே வந்திருக்கு, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அது வந்து ஷூட் அவுட்கான சான்சஸ் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 6760 இது வந்து ஹோல்சேல் ரேட், 24 கேரட் கோல்டு ரேட். இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல். மறுபடியும் நான் சொல்றேன் 6760, 6800ன்னு வச்சுங்களேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் 76,600 லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் 999 குவாலிட்டி ஹோல்சேல் மார்க்கெட் ரேட் இது. அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 8290 ஞாபகம் வச்சுங்க. 75ல இருந்தது 90க்கு போயிருக்கு. ஸோ ருப்பி வந்து ஒரு 15 பைசா டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரும் மாற்றம் கிடையாது. அமைதியா போயிட்டு இருக்குன்னா அடுத்தது ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது அப் சைடா டவுன் சைடான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.